ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 நாளைக்கு மேலேயே ஆகிருச்சு. அதிலும் பார்க்கும் பொழுது அவருடைய இறுதி சடங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒன்றாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகை ராதிகா அவர்கள் கோபப்பட்டு பேசியது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டிருந்தது. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது குறித்து ராதா ரவி அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகி வந்துட்டுருக்கு. அப்படி ராதா ரவி அவர்கள் ராதிகாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி அஞ்சலியில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல்களை பற்றின தெளிவான விரிவான தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஜூன் மாதம் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா திடீரென மாரடைப்பு அவர் காலமாகியிருந்தார். இந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மரணம் அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. அவருக்கு வயது 73 ஆகிறது அப்படின்னாலும் கூட அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருந்ததாக பலரும் சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்பொழுதுமே தன்னுடைய ஆரோக்கியத்திலையும் குடும்ப நலன்லையும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நபர் எப்படி திடீரென்று மாரடைப்பில் இறந்தார் அப்படின்ற ஒரு செய்தி எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டிருந்தாங்க. நடிகர்கள் நடிகைகளாகட்டும், அவங்களுடைய ரசிகர்களாகட்டும், பெரிய பெரிய அரசியல்வாதிகளாகட்டும், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்களுடைய தரப்பில் இருந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வந்திருந்தாங்க. அதற்கு பலரும் பல விதங்களில் பதிலளித்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி சடங்குகளை பார்க்கும் பொழுது ராதிகா சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கோபப்பட்டு ஆக்ரோஷமாக பேசுகிற விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வழி விடுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, இது ஒரு இறுதி நாள், அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் நீங்கள் கொஞ்சம் மதிப்பளிக்கணும், எல்லாரும் நகர்ந்து போங்க அப்படின்ற மாதிரி நிறைய அவங்க கத்தி கோபமாக அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மத்தியிலையும் அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இறுதி அஞ்சலி ரொம்பவே அமைதியான முறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அவருடைய நல்லடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முழு அரசு மரியாதையுடன் 72 குண்டுகள் முழங்க நடைபெற்றது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ராதா ரவி அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். ஓப்பனாக நிறைய விஷயங்கள் அவர் தரப்போது பேசியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் ரொம்பவே வைரலாகி வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் மறைந்து பல வாரங்கள் கடந்தாலும் அவரை பற்றி செய்திகளும் இறுதி அஞ்சலியில் நடந்த சில சம்பவங்களும் இன்னும் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு தான் வருது. அந்த வரிசையில் தற்போது நடிகர் ராதா ரவி கொடுத்த பேட்டி இணையத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு. பாக்யராஜ் இறுதி அஞ்சலிக்கு நேரில் சென்றது குறித்து பேசிய ராதா ரவி யாரும் எதிர்பார்க்க அளவுக்கு ஓப்பனாக தன்னுடைய மனதில் இருந்ததை சொல்லியிருந்தார். அதாவது நானும் பாக்யராஜ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா, நாளைக்கு நானும் இறந்து போகலாம், அப்போது என்னுடைய உடலுக்கும் மற்றவர்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும் அப்படின்ற சுயநலமும் இருக்கு. அதே மாதிரி இன்று நாம மற்றவர்களின் துயரத்தில் பங்கேற்றாதான் நாளை நம்மளுடைய குடும்ப துயரத்திலையும் மற்றவர்கள் நிற்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அவர் இவ்வளவு ஓப்பனா பேசியது பலரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது. சினிமா உலகத்தில் போட்டி, கருத்து வேறுபாடு, விமர்சனம் அப்படின்னு எவ்வளவோ இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பது எவ்வளவோ முக்கியம் அப்படிங்கிறத இவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே
அதே மாதிரி பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி அஞ்சலியில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றியும் ராதாரவி அந்த பேட்டியில் பேசியிருந்தார். அதாவது பாக்யராஜின் உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போது ரசிகர்களும் சில பத்திரிகையாளர்களும் ஆம்புலன்ஸை சுற்றி வளைத்தாங்க. அந்த நேரத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் தங்களுக்கு டிஆர்பி வேணும் அப்படின்னா நாங்கள் நடித்து கொடுக்குறோம், ஆனால் எங்களுடைய உணர்வுகளை விலைக்கு வாங்காதீங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டபடி கேட்டுக்கொண்ட வீடியோ அப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகியிருந்தது. அதே மாதிரி பாக்யராஜ் உடலை வீடியோ எடுத்த ஒரு சிலரை பார்த்து சுஹாசினியும் கோபப்பட்டு இப்படி செய்தால் செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி திட்டியிருந்தாங்க. அந்த காட்சிகளும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்தது. இது குறித்து பேசிய ராதாரவி, பத்திரிகையாளர்களை இப்படி திட்டுவது எனக்கு சரியா தோன்றல, நம்ம மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறதுல ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு, நடிகர்களாகிய நாமும் அவர்களை மதிக்கணும், அதே நேரத்தில் ஏற்பாட்டாளர்கள் சரியான கட்டுப்பாடுகளை செய்ய வேண்டும், பத்திரிகையாளர்களை ஒரு எல்லைக்குள்ள இருக்க சொல்லியிருந்தா அதை அவர்கள் பின்பற்றி இருப்பாங்க, இதுதான் என்னுடைய மனநிலை அப்படின்னு ராதாரவி அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர் பேசின இந்த விஷயம் அப்படிங்கிறது பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமாகவே தெரியுது. அப்படின்றதுனால அவருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் கமெண்ட்டில் பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. இவருடைய இந்த கருத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பம் பார்க்கும் பொழுது ரொம்பவே சோகத்திலேயே இருக்குது அப்படின்னே கூட நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளாலே அவ்வளவு சீக்கிரம் அந்த துயரத்தில் இருந்து மீள முடியல அப்படின்னும் போது குடும்பத்தில் ஒருத்தராக உயிருக்கு உயிராக இருந்த ஒரு நபர் குடும்பத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அந்த குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால நிச்சயம் உணர முடியும். ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிறது அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் மறைந்து சில வாரங்கள் கடந்துடுச்சு. ஆனால் அந்த இழப்பினுடைய வழி அவருடைய குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் குறையாம தான் இருக்கு அப்படிங்கிறது தற்போது அவருடைய மருமகளுடைய பிரபல தொகுப்பாளியான கீர்த்தி பகிர்ந்த ஒரு இன்ஸ்டா பதிவிலேயே நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். தன்னுடைய மாமனார் குறித்து அவர் உருக்கமான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் கீர்த்தி பற்றி பயில்வான் ரங்கநாதன் பேசிய பேட்டியும் இணையத்தில் ரொம்பவே வைரலாகி வந்தது. ஒரு பக்கம் சினிமா ரசிகர்கள் பாக்யராஜின் படங்களையும் அவருடைய பழைய பேட்டிகளையும் பார்த்து அவரை பற்றி நினைவுகளை பகிர்ந்து வராங்க. இன்னொரு பக்கம் பிரபலங்களும் பாக்யராஜ் பற்றிய தகவல்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய குடும்பம் மட்டும் இன்னும் பாக்யராஜ் நினைவுகளுடன் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதாவது கீகி இன்றைக்கு பகிர்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு புறம் வைரல் ஆகியிருக்கிறது. மற்றொரு புறமும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு ரங்கநாதன் தெரிவித்திருப்பது அப்படிங்கிறதும் பார்க்கும் பொழுது இன்னொரு புறம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு பார்த்தீங்க அந்த குடும்பத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலா துயரத்தில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழி இப்பொழுது கிடைச்சிருக்கிறதாக பலரும் இந்த நற்செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அனைவரையும் ஓரளவுக்கு மனதை தேற்ற வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற இம்பார்ட்டான தமிழக அரசியல் பற்றியும் சினிமா பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.